ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு வெயிட் பண்ணவே வந்து கூடாது. கண்டிப்பாக வந்து உடனே வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி விஜயெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து வரப்போகிறதில்ல. அவர் வந்து வந்தாலே வந்து வேஸ்ட்டு தான். அவர் வந்து என்ன சொன்னாலே வந்து நம்ப போகிறதில்ல. நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சந்திச்சிங்களே அந்த நகை கடைக்காரங்களை, அவங்கள வந்து போய் வந்து பாருங்கள். எங்கள் அக்கா வந்து எப்போ வந்தாங்க, என்றைக்கு வந்து வந்தாங்க, எப்போ வந்து திருடினாங்க, அதை வந்து கேளுங்க. அது என்னுடைய சிசிடிவி இது வீடியோஸ் வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து விசாரிங்க. அதை வந்து விசாரித்து இவள் வந்து எங்கேருந்து வந்து வந்திருக்கா, இவள் வந்து எப்படி வந்து வந்தா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து விசாரிச்சிங்கனாலே வந்து விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பாதி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இது வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து அவளுக்கு வந்து தெரியக்கூடாது. அது இல்லாமல் அவங்களுடைய ரூமை வந்து இன்னுமே வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஒரு சோதனையை வந்து போடணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த ஃபோன் வந்து கிடைச்சதுனாலே வந்து நீங்கள் வந்து முக்கால்வாசி கிணறை வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளேயே வந்து வந்துடும். அவள் வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகா கிடையாது. அவள் வந்து பயங்கரமாக வந்து நடிக்கிறா. எதுக்காக வந்து வந்திருக்கா இங்கே அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிய வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் வந்து ஓடி போயிட்டு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓடணும் நிற்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் நின்றீங்கன்னா ஸ்லோ ஆகிடுங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய விஜய் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூவ் ஃபார்வர்டாக வந்து பண்ண போகிறீங்க. அப்படி வந்து விஜய் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்க தேவையில்ல. சைலண்ட்டாக வந்து அவள் பேர்லேயே வந்து விஜயை வந்து எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் வந்து பாடுபட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய உழைப்பு வந்து என்றைக்குமே வந்து கைவிட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து மல்லி உங்களுக்கு வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தெரியப்படுத்தணும் மல்லி. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு பயமாகவே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேடுகெட்ட சுடர் தான் கண்டிப்பாக வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டா. எப்படா சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவர் தான் வந்து தாங்குன்னு வந்து தாங்குறாருங்க. என்னங்க இவர் வந்து இப்படி வந்து மாறிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கடுப்பு வந்து உண்டாகுது. எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவள் வந்து படியிலேருந்து வந்தால் அப்படியே வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுக்கிட்டு என்னால் வந்து எனக்கு கால் வலி தாங்க முடியல, என்னால் வந்து ஒரு அடி கூட வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து என்ன இப்படி வந்து மாறிட்டாளே, இந்த மாதிரி வந்து விஜய்கிட்ட வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பாகுது. ஆனால் இருந்தாலே வந்து இன்னொரு பக்கம் வந்து அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, புது பொண்ணு புது மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்துட்டு அவள் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஆகலை, ஆனால் வந்து கல்யாணம் ஆன மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து நினச்சிட்ருக்காங்க, இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாப்பட்ட புருஷனை வந்து எப்படி வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வந்து மனசு வந்து வரும்? கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மனசு வந்து வராது. இப்படி தாங்கினா நான் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து மனைவியாக கூட வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரகுக்கு வந்து என்ன தான் வந்து பதில் சொல்ல போகிறாங்க? ஏன்னா வந்து ரகு தான் வந்து இவளை வந்து அமைச்சிருக்கிறது. ஸோ அதனால் வந்து ரகு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுக்கணும். எப்படியாச்சும் வந்து இவளை வந்து பார்த்து பேசி, என்ன நீ வந்து போன வேலை என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வந்து என்ன தான் வேலை வந்து பண்ணிகிட்ருக்க, அந்த இடத்துல போயிட்டு ஒழுங்காக வந்து அந்த கொட்டேஷனை வந்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா, நீ வந்து சும்மா வந்து விஜயை வந்து பார்த்து வந்து ஆசைப்பட்டுட்ருக்கியா? நான் வந்து எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். சும்மா தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காது. என்கிட்ட வந்து வேலை செய்யறதுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ இருந்தேன்னா ஒழுங்காக வந்து ஓடி போயிடு. சும்மா தேவையில்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறாரு. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது எல்லாமே வந்து மல்லிக்கு எதிரான ஒரு சதியை வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த சதிக்கெல்லாம் வந்து மல்லி வந்து ஆளாகிடக்கூடாது. மல்லி எப்படியாச்சும் வந்து கஷ்டப்பட்டு நீ வந்து இவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை, இவள் வந்து ஒரு சுடர் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடி மல்லி. உனக்கு வந்து சான்ஸ் வந்து அந்த நகை கடை ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீ வந்து எங்கே வந்து இவளை வந்து கூட்டிகிட்டு வந்தியோ அந்த இடத்துக்கு வந்து போகணும். அந்த இடத்துல வந்து போயிட்டு நீ வந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து தேடுன்றதுக்கு வந்து ஆரம்பிச்சின்னா இவ வந்து யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து உனக்கு வந்து தெளிவாக கிளியர் கட்டாக வந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து விடாத, எப்படியாச்சும் வந்து போய் வந்து தேடுறதுக்கான வழியை வந்து பாரு. ஸோ அந்த மாரியவும் போயிட்டு வந்து நீ வந்து ஜெயிலில் வந்து போய் வந்து கேட்டேன்னா அவன் வந்து உண்மையை வந்து சொல்லுவான். அவள் வந்து யார், எப்படியாப்பட்டவ, என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாள். அவள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீ வந்து ஜெயிலில் போயிட்டு வந்து மாரியை வந்து சந்திக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து இந்த நகை கடையில் போயிட்டு வந்து நீ வந்து விசாரிக்கிறதுமே வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல விஷயம். அங்கே போனோன்னா வீடியோ ஆதாரமும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து எப்படியாச்சும் வந்து நீ வந்து கலெக்ட் பண்ணி கைவிட்டுறாத மல்லி. கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து விஜய் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா நீ வந்து இந்த வேலையை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா மூடிட்டு வந்து வீட்டிலே வந்து உட்காந்துக்கோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.